இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா ஆதில்லாமணியான முச்சுடல் மேசையாவலசே, ஆதில்லாமணியான முச்சுடல் மேசையாவலசே,
வாசித்த வசனத்தின்படி 25ஆம் வசனம் திரும்பவும் படியுங்க. கர்த்தாவே 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். Please read in English. Psalm 118 verse 25. Anybody? படிக்க போகலாம். Psalm 118 verse 25. O Lord, save us. O Lord, grant us success. O Lord, grant us. O Lord, save us. கர்த்தாவே ரட்சியும் என்ற வார்த்தைக்கு, அந்த வாக்கியத்துக்கு O Lord, save us அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணுன்றதுக்கு அந்த வாக்கியத்துக்கு என்ன போட்டிருக்கு? O Lord, grant us success. Grant us success. grant பண்ணும் ஆண்டவரே, சக்சஸ் கிராண்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மூல பாஷையினுடைய ஒரிஜினல் அர்த்தம். அந்த காலத்தில் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் எல்லாம் பைபிளில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அல்லேலூயான்னு சொல்றீங்களா, அதே ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் மாதிரி தான். ரட்சணியமும் கனமும் மகிமையும் வல்லமையும் தேவனாய கர்த்தருக்கு ரட்சணியம் கனம் மகிமை, ரட்சணியம் கனமும் வல்லமையும் மகிமைங்கிற 4 வார்த்தையை ஒன்னா சேர்த்து வெளிப்படுத்தல் 19 அல்லேலூயான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இங்க கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணுங்கிற அந்த பெரிய வாக்கியத்தை ஒரே வார்த்தையில அன்றைக்கு மூல பாஷையிலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஹோசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? ஹோசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. இப்படி சொல்லும்போது நமக்கு ஏதோ ஏசன்னா ஆந்திராவில் ஒரு பாஸ்டர் இருந்தாரு, அவர் ஞாபகம் வருது. எப்படி இருந்தாலும் ஏசன்னா நமக்கு மூத்த சகோதரர், அநேக சகோதரர்கள் முதல் பேரானவர் ஒரு மூத்த அண்ணா, அவர் ஏசன்னா. அவருக்கு பாடினாங்க ஓசன்னா. இன்னைக்கு நீ பாடினா அது எப்படிப்பட்ட ஓசன்னான்னு சொன்னா, ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அந்த ஆவியோடு பாடுகிற ஓசன்னாவுக்கு கருத்து என்ன? ஒரே வார்த்தைக்கு விளக்கம். ஓ லார்ட் சேவ் அஸ். எங்களை ரட்சியும் ஆண்டவர். அவர் சேவியர். சேவ் அஸ் from sin, sickness, sorrows. Every situations may come, but my God will save me. என்னை அவர் ரட்சிப்பார். அதே போல கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஓ லார்ட் என்ன சொல்லியிருக்கு? grant us success. என்ன அருமையா இருக்கு பாருங்க. save us, grant us success. success, grant us, save us. save us, grant us success. success, grant us, save us. இப்படி பிடிச்சி மறுபடியும் பாஸ்ட் முடிச்சுட்டா ஓ சன்னான்னு சொன்னா ஏசன்னா பாஸ்ட் நினைக்காம எல்லாருக்கும் பெரிய மூத்த அண்ணாவை நினைப்போம். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். சரி, இந்த விளக்கத்தை நாம் சொல்லி ஆயிற்று. இந்த மாதிரி வார்த்தையை சொல்லும் போது அதை என்ன செய்யணும்னு ஒரு கட்டளை போட்டிருக்கு பாருங்க 24ஆம் வசனத்துல. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கும்முன்னு கம்முன்னு இருக்காம ஜம்முன்னு மாத்திரம் இருக்காம நீ சந்தோஷமா கும்முன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கடிகோர்ந்துங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு? 24ஆம் வசனம். ப்ளீஸ் ரீட் இன் இங்கிலீஷ். Psalm 118 verse 24. Let us rejoice and be glad. அப்ப சந்தோஷம். Rejoice-னா சந்தோஷம். Rejoice-னா ஆவியின்படி joy. Rejoy. திரும்ப சந்தோஷப்படு. ஓசன்னா, ஓசன்னா. பாடுங்க. ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா.
கோரஸ்ல பக்கம் 611 பாட்டு கோரஸ் நம்பர் 89. ஹalleluya. Lord, we lift up your name. Take the heart full of praise. Be exalted, O Lord of God. Hosanna in the glory to the King of Kings. Lord, we lift up your name. With a heart full of praise, be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Tamil. Hosanna, Hosanna, உன்னதத்தில் Hosanna. உம்மை உயர்த்திடுவோம் துதி வீரர்களுடன். கர்த்தரை நீர் உயர்த்திடுவீர். ஹோசன்னா என்று ராஜனே. ஹோசன்னா ராஜராஜனே. மகி மகி மகிமை ராஜராஜனுக்கே. பாடுவோமா? மகி மகி மகிமை ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி வீரர்களுடன். கர்த்தரை நீர் உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே. மகிமை ராஜராஜனே. 118ஆம் சங்கீதத்துல ஒரு தீர்க்க தரிசனமா ஏற்கனவே அங்கே சங்கீதக்காரர் சொல்லியிருக்கார். இது ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த காலத்துல ராஜாக்களை பழைய ஏற்பாட்டை நீங்க படிச்சு எடுத்து வாசிட்டு பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடும். பைபிள் படிச்சவங்களுக்கு மாவை இடிச்சு கொடுத்த மாதிரி கொடுக்க அவசியம் இல்லை. அரிசியை கொடுத்தாலே அந்த மாவா இடிச்சு முறுக்கு சுட்டுருவாங்க. அதனால இவரால் ஆல்ரெடி வெல் நோன் பீப்புள்ஸ் பிலீவர்ஸ். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அந்த பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் நடந்து வரும் பொழுது குருத்தோலைகளை விரித்து வஸ்திரங்களை விரித்து அப்படியே வரவேற்பார்கள். அது பழைய ஏற்பாடு ஹிஸ்டரி. ஆனால் திஸ் இஸ் ஒன் ஹிஸ்டரி. ஜீசஸ் நமக்காக அந்த குருத்தோலை பவனியிலே வரப்போகிறதை சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். ஹிஸ்டரி ஒரு மிஸ்டரியாகவே இருந்தது. யாருக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்கும் பொழுது அவர்தான் நமது இயேசு ராஜா. வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பரலோகத்திலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு முன்பாக ஹோசன்னா பாடினார்கள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கிறது. அப்படியானால் குருத்தோலை ஞாயிறு முக்காலத்துக்கும் உரியது. பிறந்தார் ஒருமுறை, உலகத்திலே வாழ்ந்தார் வளர்ந்தார் மறுமுறை. ஆனால் அவருடைய குருத்தோலை ஞாயிறு என்பது தலைமுறை தலைமுறை தலைமுறை. கரங்களை தட்டி கட்டுறவன் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். 1 2 3 4. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் அவரை மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்
நமக்குள்ளே சற்று உருட்டி சுருட்டி வைத்துக் கொண்டிராமல் அதை புரட்டி எடுத்து சாத்தானை விரட்டி அடிக்க வேண்டும். கரங்களை தட்டி கத்திரமாக ஏன் அந்த கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்னு சொல்றோம்னு கேட்டா, இந்த ரோமர்களுடைய ஆட்சியிலே வெகுவான ஒரு கொடுமை இருந்தது. நான் சரித்திரத்தை பேசுகிறேன். சத்தியத்தின் நாயகன் சத்தியத்தில் எழுதி வைத்தவைகள் எல்லாம் சரித்திரத்தில் நிறைவேறினது. வாழ்க்கையின் சித்திரம் இன்றைக்கு அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நெற்றியிலே பதிக்க வேண்டியது என்ன? எதையும் அரசியலாக்கினார்கள் ரோமர்கள். மதத்தை காரணமாக வைத்து ஒரு விதத்தில் இதை அரசியலாக மாற்றினார்கள் என்பது உண்மை. இந்த எலெக்ஷன்ல ஆண்டவர் செலெக்ஷன் ஆகுவாராங்கிறது அல்ல, அவர் வைக்கப்பட்ட எலெக்ஷன்ல செலெக்ஷன் ஆகி ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்காரு இன்னைக்கு வானத்திலும் பூமியிலும். somebody for 5 years election selection, அடுத்தது கம்ப்ளீஷன், முடிஞ்சு போகுது. நல்லா சிந்தனை பண்ணணும், யோசனை பண்ணணும், யோசிக்க வேணும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாரி 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 வழங்கிக்கிட்டே இருக்கிறார் நமக்கு. மிகவும் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்னவென்றா, இவரை பார்த்து ஜனங்களுக்கு பிடிச்சு போச்சு. இஸ்ரவேல் தேசத்துல யூதர்களுக்கு இயேசுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்? அவர் காசு வச்சுக்கிட்டு இருந்தது யூதாஸ் தான் வச்சிருந்தான். ஒரு பாக்கெட்ல எடுத்து கொடுத்தாரு. இயேசு காசு வச்சிருந்ததுனால இல்ல, அவருடைய ஊழியத்தில் இருந்ததான சபாஷ் என்னவென்றால், அவர் அற்புதமானவர். நிறைய சொல்லுவோமா? அதிசயமானவர். நிறைய சொல்லுவோமா? ரோமர்கள் என்ன செய்கிறான்? குடும்பப்படுத்துகிறான். திடீர்னு சிங்கக்கிட்டே திறந்து விட்டுருவான். யூதர்கள் அதுக்கு உள்ள போட்டுருவான். தானியேல் காலத்தில் என்ன செய்தார்கள்? சிங்கக்கவியிலே போட்டார்கள் அல்லவா? அக்னி ஜுவாலையிலே போட்டார்கள் அல்லவா? பாபிலோன் ஆட்சி கொடுமையாக இருந்தது என்றால் அது போல ரோமருடைய ஆட்சியின் கொடுமைதான். ரோமருடைய ஆட்சியில் அப்படிப்பட்ட கொடுமை இருந்தது, பயங்கரமான தண்டனைகள் இருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி வேண்டாம், இந்த கொடுங்கோல் ஆட்சி மன்னன் குளிக, இந்த இயேசு ராஜா வாழ்க என்று சொல்லி, save us Lord, save us from all evils. Oh Lord, grant us everything come to success in our life. We want grandness and success through you, my Lord Jesus King. அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அந்த லட்சியம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எங்களை நரகத்துக்கு போகாதபடி எங்களை பாவத்திலிருந்து ரட்சியும். அந்த ரட்சியங்கிறது அல்ல, அவர்கள் எதிர்பார்ப்பது சரீர பிரகாரமான ரட்சிப்பு. இந்த ரோமர்கள் ஆட்சியிலே கொடுமைப்படுகிறோமே, இந்த நாட்டை ரோமர்கள் வந்து அண்டி பிடித்திருக்கிறார்களே, எங்களை ஆட்டி படைக்கிறார்களே, நாங்கள் எங்க ஓட்டம் ஓடி ஒழிய முடியவில்லையே, நாங்கள் இப்படியே ஆட்டம் அடங்கிவிடவா, எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை தொடங்கிவிட வாயா வா வா அப்படின்னு சொல்லி இயேசு ராஜாவை, அதே போல நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு மிக அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சரீர மீட்பாகிய ரட்சிப்பை அடையும்படி அவர் 2ஆம் முறை பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி அவர் 2ஆம் முறை பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். That means salvation in past, salvation in present, salvation in future. The 3 contents தான் சேர்த்து சொன்னாரு. முடிவு பரியந்த நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். அவரே ரட்சகர். ஆகையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:8. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12. ரட்சிப்பு காத்து கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிப்பை அருளும்படி பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். ஃபியூச்சர்ல சால்வேஷன் ஃபியூச்சர். எபிரேயர் 9:28. எபேசியர் 2:8 சால்வேஷன் இன் பாஸ்ட். Philippians 2:12 salvation in present or present continuous. Hebrews 9:28 salvation in future. Past, present and future 3 tense பார்க்கிறோம். Past tense, present tense, future tense. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இங்கே புரிந்து கொள்வது, இது தேவனே எங்களை காப்பாற்றும், இந்த ரோமர்கள் கையிலிருந்து எங்களை காப்பாற்றும், அன்று இருந்த கொடுங்கோல் ஆட்சி மன்னனிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, இந்த ஆட்சியினுடைய நான் சரித்திரத்தை பேசுறேன், வேற எதையும் பேசுறேன். இந்த கொடுங்கோல் மன்னனுடைய கையிலிருந்து விடுதலையாகும் அப்பா. இந்த பார்வோனும் சரியில்லை, பார்வோனும் அதிகாரியும் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி ரோம அரசாங்கத்தினுடைய ராஜாவும் சரியில்லை, இங்க இருக்கக்கூடியதான் ஆட்சியும் சரியில்லை. என்ன செய்ய ஆண்டவரே? இந்த எலெக்ஷன் செலெக்ஷன்
ரிஃப்ளெக்ஷன் வேண்டும் ஐயா என்று சொல்லி காப்பாற்றும் 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 என்று சொல்லுகிறார்கள். This is timely message for our faith. விசுவாச வாழ்க்கைக்கு இது ஏற்றகால சந்தர்ப்பமான செய்தி. அருமையான சகோதரனே சகோதரி தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவருடைய அற்புதமான காரியங்களை கண்டு கவலை இல்லையே ஓசன்னா என்று பாடினோம். இந்த பாடலை பாடும்போது ஓசன்னா கடைசி ஒரு பாட்டு பாடினோமே. என்ன பாட்டு பாடினா கடைசி முடிக்கும் போது ஒரு பாட்டு பாடினோமே. கடைசி பிரசங்கம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், கவலைகள் மறந்து. அதனாலதான் அவர் பிடிச்சுக்கிட்டார். பஞ்சப்பாட்டு பயிர்கள் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா? அடிச்சு இப்போ கொள்ற பயிர் பிடிப்பானா? அங்கங்க எல்லாத்தையும் யூதர்களை பிடிச்சி நாசமா அவன் பிடிப்பானா? நாசமா போடா, நீ விளங்குவியா? நீ எல்லாம் ஆட்சிக்கு வரவே கூடாது, நீ விளங்காம போனோம், நீ நாசமா போனோம், உனக்கு ஒரு ஆட்சி வேற கேடு, மூஞ்சையும் பாரு முகர்கிட்டையும் பாருன்னு சொல்லி திட்டிருப்பான். அது அந்த காலத்துல நிலைமை. நான் சொல்றது அந்த காலத்து சரித்திரத்தை சொல்லுகிறேன். இப்பவும் சரித்திரம் அப்படிதான் இருக்கான்னு சொன்னா எனக்கு தெரியாது, அவரவருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு சோத்திரம். இவர் என்ன பண்றாரு, ஒரு வீட்டுல போறாரு. அங்க போன உடனே காணவர் கல்யாண வீட்டுல ரசம் பத்தல. உடனே தண்ணியை எடுத்து ரசமாக்கிட்டார். நிறமில்லாத மனமில்லாத சுவையில்லாத ஒரு தண்ணீரை, கச்சாடி கிணற்றி நீரை ஒரு கனிரசமாக மாற்றிவிட்டார். அது மாத்திர உடனே அப்பா மங்கள நாயகன்னு அவருக்கு மனசுல பேர் வச்சுட்டாங்க. அடுத்தது வியாதிகள் எல்லாம் தொட்டா பறக்குது பேர், மருத்துவ நாயகர்னு பேர் வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தா இது போல யாருமே இல்லை, ஒரு புதிய சரித்திர நாயகர்னு பேர் வச்சுட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் நடக்குது, சத்திய நாயகர்னு பேசி வச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் செய்வர் பருவத்தில் இருந்தா வந்திருப்பார், நித்திய நாயகர்னு பேர் வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட புத்தி உள்ள ஜனங்களாக இருந்து கொண்டு இவர் பின்னால போனா 5 அப்ப 2 தினம் 5000 பேருக்கு பகுதி கொடுப்பாரு, சாப்பாட்டு கவலை இல்லை. இவர் பின்னால போனா என்னத்து நோய் வந்தாலும் பேர் வந்தாலும் எப்போ துரத்துக்குவாரு, வியாதிக்கும் பயம் இல்லை, பெருனதுக்கும் பயம் இல்லை. அப்படியே போனா என்ன, செத்தே போனாலும் சரி திருப்பி எழுப்பி விட்டுருவாரு, ராசுவை வெளியே வான்னு சொல்லி. அதனால இந்த தேவன் இன்றைக்கும் உள்ள நமது தேவன் சதா காலம் நம்மளுக்கு மரண புரிந்த நம்மை நடத்துவார். நம்ம பாச படிக்கிற மாதிரி அனுபவத்திலே கண்டாங்க. இதெல்லாம் பார்த்தவங்கள இவருக்கு பின்னால போயிடலாம் ஐயா. வியாதி வந்தா சுகம் கிடைக்கும், பசி வந்தா சாப்பாடு கிடைக்கும், நல்ல நல்ல ஆறுதலான வார்த்தை கிடைக்கும், செத்து போய் 4 நாள் எந்த மூலையில கிடந்து எழுப்பி விடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு அல்லவா. அதனால அவர் நல்லவனாக நல்ல ராஜாவாக ஏழை ராஜா அவர் தான் ஐயா. முடியெல்லாம் நினைச்சு போய் மொட்டை மண்டையான போது ஒரு ராஜான்னு சொன்னா போயா கிரீடத்தை தலையில வைக்குமா முதல்ல. அவன் மொட்டை மண்டையெல்லாம் முடியில்லாத ராஜாவெல்லாம் இளைய ராஜா அல்ல, முடி சும்மா அழகா இருக்கு. நிறைய சொல்லுவோம், கரங்களை தட்டி கத்திரமயப்படுத்துவோம். முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். அப்பதான் உயர்த்தணும். நான் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த எந்த ஸ்தானத்தில் ஆசீர்வதிப்பேன். ராஜாதி ராஜா. அல்லேலூயா. முற்றிலும் அழகானவர் என் ஆயிரங்களில் சிறந்தவர், முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். அழகா இல்லையா? இயேசு அழகா இருக்கிறார். முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர். முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில்
பாடிடுவே 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 இந்த நண்பரின் அழகை பாடிட போதா அன்பரின் நம்பிக்கை பாடிடுவே அழகை பாடிட போதா அன்பரின் One, two, three, four. முற்றிலும் அழகானவர் தலை தங்கமயமானவர் மயில் சுருள் சுருளானவர் தலை தங்கமயமானவர் மயில் சுருள் சுருளானவர் தங்கமயமானது சுருள் சுருள் முடியானது தலை தங்கமயமானது மயில் சுருள் சுருளானது கார்முகிலை போன்றது காவேரி போல காகம் போல் கருவானது கார்முகிலை போன்றது காகம் போல் கருவானது ஒன் டூ த்ரீ பாடிடுவே பாடிடுவே நண்பரின் அழகை பாடிட பதினாயிரம் போதா அன்பரின் நம்பிக்கை பாடிட பதினாயிரம் போதா அன்பரின் நம்பிக்கை பாடிக்கிட்டே இருந்தா பசியே இல்லை அவர் பக்கமாக நம்ம பாடிக்கிட்டே வசனத்தை சொல்லி சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தா நாடிக்கிட்டு இருக்கிற காரியமெல்லாம் தானாகவே வந்துடும். ஆகையினால கர்த்தருடைய மகனே அவர் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும். இதுல கலிகூர்ந்து மகிழ கடவுள்னு சொல்ல காரணம் என்னன்னா சாப்பாட்டுக்கும் கவலை இல்லை, நோய்க்கும் கவலை இல்லை, பேய்க்கும் கவலை இல்லை, எந்த விதமான மரணத்துக்கும் கவலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ராஜா இருக்கும் போது மற்றவங்களாம் பூஜா ஐயா இதான் ராஜா அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சுக்கிட்டான். இதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அவருடைய போதனைகள் ரொம்ப அன்பு மொழிகள், அருள்மொழிகள், இருள் நீக்கும் ஒளிமயமான தங்க மொழிகள். பாருங்க, அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு தெரியுமானா தெரிஞ்சுக்கிடணும்னு சொன்னா யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 எல்லா வாலிப தம்பிகளையும் எடுத்து பைபிளை கையில பிடித்து வசனத்தை எடுத்து உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். யோவான் 12, 17 முதல் படியுங்க. அன்றியும் கல்லறில் வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு வச்சிருக்கே தம்பி. வசனத்தை திறந்து வாய்மொழி படிச்சீங்கன்னா அப்படி சும்மா இங்கிலீஷ்னா உங்களுக்கு தலைப்பாடமா வரும், கணக்குலாம் தலைப்பாடமா வரும். காலேஜுக்கு போகாமலே கல்வி மந்திரி ஆனார், யாரும் தெரியுங்களா உங்களுக்கு? அதனால உலக படிப்பெல்லாம் விட ஆண்டு வசனத்தை நல்லா படிக்கணும். வாயில சுழன்று வரணும், வார்த்தை இங்கிலீஷும் வரணும், தமிழும் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கவனிங்க. இப்போ வேதத்தை வாசிப்போம். பிள்ளைகள் படிங்க. இவைகளை அவர் 17 அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்பா அமோக சாட்சி. செத்தவன் நான் செத்து பிழைச்ச வேண்டாம், எவனையும் பார்த்து சிரிக்க வேண்டாம்னு இருக்கிறான் லாசரு. 18 அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் இயேசு பார்த்தா இப்படி இங்க இருந்து இங்க வராரு. ராஜா கழுதோடு இப்படி வராரு. இப்படி வந்தா பின்னால ஜனங்க வருது.
சரித்திரத்தின் உண்மை அதுதான். பின்னால ஜனங்க வருது, எதிரையும் ஜனங்க வருது. இயேசுவை பாரு, இல்லையா சொல்லுவோமா? எனக்கு பின்னால யாரையும் இருக்கல, நான் சும்மா நடந்து காட்டுறேன். இயேசுவுக்கு பின்னால அவ்வளவு கூட்டம் வருது. அங்க எதிர்கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பவனி போன தூரம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுக்கணுமா? சரி, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம்லாம் எழுதியிருக்குன்னு சொன்னா பின்னாடி விளக்கத்துக்காக எழுதி வச்சிருக்கு. எந்த வசனமும் சும்மா அனவசியம் எழுதப்படவே இல்லை. பதினெட்டாவது யோவான் 11:18 படிங்க. எல்லாம் சேர்ந்துதான் படிக்கல. யோவான் 11:18. பெத்தானியாவூர் எருசலேமுக்கு சமீபமாய் 2 மைல் தூரத்தில் இருந்தது. எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் எவ்வளவு தூரம்? 2 மைல். அவர் 2 மைல் தூரம். பைபிள் ஸ்டடி வித் காட்ஸ் மெசேஜ். புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம், வசனத்திலிருந்தே சொன்ன வசனமே வராது. ஆசனத்துல உட்கார்ந்து கேட்டா போதாது, மற்றவர்களுக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதமா சொல்ல வேணும். அப்ப என்னன்னா 2 மைல். ஏன் இந்த 2 மைல் தூரம் இங்கே அணைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வசனத்தை படிச்சா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 11 படியுங்க. மார்க்கு 11:1 முதல். அவர்கள் எருசலேமுக்கு மார்க்கு 11:1 முதல். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்னு போட்டிருக்கு. அப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஒலிவமலை எருசலேம் உலகத்திலே நடுமையமான இடம் எருசலேம். அந்த எருசலேம் நடுவில் இருக்கிறது ஒலிவமலை. அந்த ஒலிவமலைக்கு அருகிலே இருக்கிற ஊர் பெத்தானியா. அந்த பெத்தானியா இந்த ஊர்களுக்கு வந்த போது அப்படின்னு போட்டிருக்கு. 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகில் பெத்பகே பெத்தானியா ஊர்களுக்கு வந்த போது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கழுதையில ஏறி பயணம் புறப்பட்ட இடம் எது? பெத்தானியாவில இருந்து வர சொல்லி அங்கிருந்து புறப்படுறார். அவன் பெத்தானியா எங்க போனாரு? எருசலேம் போறாரு. என்ன வில்லுப்பாட்டான்னு கேட்டா, வில்லுப்பாட்டு இல்லை, சொல்லுப்பாட்டு. ஏன்னா சொல்லுப்பாட்டு பாடினாதான் உள்ளத்துல அது வில்லுப்பாட்டு நிற்கும். இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? ஒன்றுக்கும் அது என்ன உதவாது. காவியினால பதில் சொன்னது நல்லது. எருசலேம் பெத்தானியா பெத்பகே அருகே பெத்பகே பெத்தானியா ஊர்கள். இப்ப திருநெல்வேலி நடுப்பத்தக அப்படின்னு சொன்னா வேற இல்லை, பக்கத்துல தான். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, பெத்பகே பெத்தானியா அதுல இருந்து எருசலேமுக்கு 2 மைல் தூரத்துல இருந்தது. அப்ப எருசலேமுக்கு 2 மைல் தூரத்துல இருந்ததுன்னா, பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு பவனி போன தூரம், பவனி நேரம், பவனி தூரம். அதை சிந்திக்கணும். பவனி நேரம் காலை தொடங்கி மாலை வரை, அதுக்கு விளக்கம் இருக்கு. பவனி தூரம் 2 கிலோமீட்டர். என்ன பாடுறாங்க? ஓசன்னா ஜெயமே பாடுங்க. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. 1 2 3 4. ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை.
கையில் தட்டி இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம். அன்றும் இன்றும் என்றும் போற்றத்தக்க வாசன் பார்த்தா ஓசன்னா இருக்கு போகுது. பின்னால் ஒரு கூட்டம் வருது. இங்க இருந்து வர்ற கவனிங்க, எதிர்கூட்டம் வரும்போது இந்த ரேஷன் கடை வரிசையில போய் இப்படி திரும்பி நிறுத்துவாங்க. பிரியாணி பொஃபே மாடல் போடும்போது என்ன செய்வாங்க, அங்க இருக்கும் அண்டா இங்க வந்துகிட்டே இருக்கக்கூட்டவங்க அப்படியே பின்னால திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எதிர்கொண்டு வர்றதெல்லாம் அழகாக பின்னால தெரிஞ்சு போகும். முன்னாடப்பாரும் பின்னடப்பாருன்னா முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் பைக்குள்ள இருக்கு. அவங்க ஓசனாங்கிற காட்சி எத்தனை பெரிய மாட்சி ஐயா. இன்னைக்கு ஊர்வலமெல்லாம் பார்த்தா அங்கிருந்து வராது, பின்னாலதான் போகும். அதுவும் கொஞ்சம் தூரமா பேசிக்கிட்டே வருவான். எல்லாம் ஒண்ணு போல எதிர்கொண்டு வருவர் ஓசன்னா, பின்தொடர்ந்து வருவர் ஓசன்னா. இவருக்கு மகிமை 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 எவ்வளவு பெரிய மகிமை. ஆகவேதான் இங்கே இப்படியாக போகிறார். சரி, இப்பொழுது யோவான் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். எதிர்கொண்டு போனார்கள். அடுத்து 19 அப்பொழுது பரிசேயர் ஒரு எப்படி யோவான் 12:19 எல்லாம் சேர்ந்து படிக்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி நீங்க செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இது உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். லட்சோப லட்ச ஜனங்கள் பின்னால போறாங்க. ரோம அரசாங்கம் பார்க்குது, ரோம அதிகாரிகள் பார்க்குறாங்க. இப்போ நாட்டில் நடக்குன்னா பிரதமர் மோடி பார்க்காமலா இருப்பாங்க. இந்த மூலையில இருந்தா அப்பதான் வீடியோ கிடையாது, டிவி கிடையாது, யூடியூப் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. பிரதமர் மோடி எல்லாத்தையும் கழுகு பார்வையில பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஐயா நல்ல காரியங்கள் நடக்கணும்னு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை ஸ்டாலின் ஐயா பார்க்காம இருப்பாங்களா? எல்லாம் ஸ்டாண்டர்டா நல்ல ஸ்டாலின் ஐயா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மற்ற எல்லா ஆட்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நல்லவங்க தான், சாத்தா ஒருத்தன் தான் கிட்டவன். ஆகையினால நாட்டில் எல்லாரும் அன்னைக்கு மூலையில அன்னைக்கு பல விதத்துல கேள்விப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கேட்காம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் டிவி வச்சுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் தெரியுது. அது மாதிரி பெரிய பெரிய ஆட்களா ரோமர்கள் பார்க்கும்போது என்ன இது, இவன் செய்கிற மாதிரி செய்ய முடியலையே. 5,2,5000 பேருக்கு போட்டுறான், பஞ்சம் போயிடுது. பேய் நோய் பிடி சூனிய மந்திரமாக விரட்டி போடுறான். அவன் பெரிய ஒரு வல்லமையான ஆளா இருக்கிறாரு. இவர் பார்த்தா கடைசியில செத்து போனே திரும்பி போட்டு போட்டாரு. ஜனங்கிட்ட ஒண்ணுமே பதில் பேச முடியலையே, என்ன செய்யறது? சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கே சொல்லுவாங்க, அவரை எங்க போனாலும் அற்புதம் ஐயா, இவர் தான் அற்புதம். கரங்களை தட்டி கர்த்தரமயப்படுத்துவோமா? வீட்டுக்குள்ள போறாரு, தலித்தா கூவி எழுந்திருக்கிறார். அடுத்த ரோட்டுக்குள்ள போறாரு, வாலிபனே எழுந்திரு, பாடியில தூக்கி விட்டாரு. அடுத்து கல்லறை காட்டுக்குள்ள போறாரு, 4 நாளாச்சு, நாருமே வாவடிய வந்துட்டான். வீட்டுக்குள்ள, ரோட்டுக்குள்ள, காட்டுக்குள்ள, பிறகு எரிசலேம் நாட்டுக்குள்ளையும் இவர் பவனி போறாருன்னா வீட்டுக்குள்ள, ரோட்டுக்குள்ள, காட்டுக்குள்ள, நாட்டுக்குள்ள. இப்ப என்ன தெரியுமா? எல்லாருடைய ஹார்ட்டுக்குள்ள. கரங்களை தட்டி கர்த்தரமயம் காசு இல்லாட்ட பரவாயில்ல. கவலையா இருக்கிறாருதான் நிறைய பேர் அது வந்துடும். காசு இல்லாட்ட பரவாயில்ல, உனக்கு ஏசு இல்லாட்ட எதுவுமே இல்லை. காசு இல்லாட்ட பரவாயில்ல, நபி ஏசு இல்லாட்ட உனக்கு எதுவுமே இல்லை. காசு காசு யாசு என்று அலையாதே, இயேசுவை மறந்து நரகத்தில் அழியாதே. காசு 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 என்று அலையாதே, இயேசுவை மறந்து நரகத்தில் அழியாதே.
வேணும்னா உனக்கு இயேசு வேணுமே. இயேசு இருந்தா உனக்கு காசு வருமே. காசு வேணும்னா உனக்கு இயேசு வேணுமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடு. இவைகளெல்லாம் சேர்ந்து கூட கொடுக்கப்படுமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடு. இவைகளெல்லாம் சேர்ந்து உனக்கு கொடுக்கப்படுமே. காசு இல்லாத உனக்கு இயேசு இல்லாத எதுவுமே இல்லை. காசு 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 என்று அலையாதே. இயேசுவை மறந்து உலகில் அழியாதே. இயேசுவை மறந்து உலகில் அலையாதே. முதலாவது தேவராஜ நீதி தேடுமுடிவுகள் எல்லாம் கொடுக்கும். First seek ye the kingdom of God, and all these things shall be added to you. வாக்குத்தத்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. முன்னால உனக்கு இயேசு போனா பின்னால எல்லாம் வரும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, சனிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை கர்த்தருக்கு சொல்றோம். இந்த ஆங்கிலாம் எடுத்து முக்கோணமான ஆங்கில ஃபர்லிங் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டோம். நான் ஜான் சந்தோஷ் இந்த 4 ஊழியக்காரங்க இருந்து ஒரு வியாதியஸ்தரை கற்று தூக்கிட்டு இருந்த மாதிரி தூக்கும்போது இங்கே ஒரு சின்ன காயம், இதில் ஒரு சின்ன காயம். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் பட்ட காயம் என்ன, இது மாயமாக மறைஞ்சு போகும்னு சொல்லி தோல்ல தூக்கி எடுத்து வண்டியில் போட்டு கொண்டு வந்து சேர்த்தோம். அப்போ இதுக்காக நான் சொல்ல வருகிறேன், அப்படி போகும்போது சாவி வாங்க வேண்டியது இருந்தது. அப்படியே ஒரு செல்வராஜ் வீட்டுக்கு போனேன். செல்வராஜ் மனைவி அன்பு செல்வி. அந்த வீட்டுக்கு போனால் அவர் வேலைக்கு இருக்கிற அவர் நம்பாரு. ஏமா அந்த சாவியை ஒன்று காரை நிறுத்தினா பின்னாலேயே ஒரு கார் வருது. அது அம்மா வாசல்லே நின்றுட்டு இருக்கு. என்னம்மா அப்படின்னா, ஐயா ஏசி வாங்கியிருக்கிறேன். அப்படியா, ஏசி பின்னால வருது, ஏசு முன்னால வர்றாருமா, ஐயா ஜோமன்ட்டு போகையான்னு சொல்லி ஒரு பெரிய பொப்பாடி படம் நல்ல ஆமக்குட்டி மாதிரி அதத்தையும் கையில் கொடுத்து உங்களுக்குன்னே வச்சிருந்தேன். ஐயா கொடுத்துட்டு ஒரு காணிக்கே ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது அப்படின்னு. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது அது போகிற இயேசு முன்னால போறாரு, பின்னால இயேசு வருது. அதே மாதிரி இயேசு முன்னால போனால் காசு பின்னால வரும். வேலை கிடைக்கணுமே கிடைக்கும், கல்யாணம் நடக்கணுமே நடக்கும், எல்லாம் சிறப்பாக நடத்தணுமே நடக்கும், எல்லாம் பொறுப்பாக நடத்தணுமே அவர்களையும் கூட பொறுப்பாக நடத்துவார். ஆனால் ஆண்டவரிலே கடிகூர்ந்து மகிழ கடவோம்னு சொன்ன வார்த்தையின்படி அப்படி கடிகூர்ந்து மகிழும் பொழுது இவருக்கு வேலை இல்லை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பவுல் சீலாவையும் சொன்ன மாதிரி தான் நீங்க சொல்லுவாங்க. அப்படி பாடி பாடிதான் என் பாட்டை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது மனசு ஆறுதல் இல்லை, வாழ்க்கையில் உண்மையான மாறுதல் எனக்கு தருகிறார். ஆகவே துன்பம் வரும் வேலையிலும் சரிங்க என்று சொல்லி வச்சான். வள்ளுவனும் சரிங்கன்னு சொன்னான். பைபிள்ல உள்ளதாயா சத்தியம், அதை ஆட்டி படைக்கிறவர் நித்தியம். நீ புத்தியும் அறிவுமாக செயல்பட்டால் சாட்சியாக இருப்பாய். அதை கண்டு பாட்டு அதிசயப்படுகிறவர்கள் தான் பைத்தியம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசுவாசமா கரங்களை தட்டி சந்தோஷமா இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக இனியே செய்ய போகிற நன்மைகளுக்காக கரங்களை தட்டி கத்திரமாக சொல்லணும். அதுக்கு சொல்றது இப்படிதான் வந்தேன் அப்படியே நல்லா இருக்குன்னு சொல்லணும். இந்த மாதிரி உலகமே அவருக்கு பின் சேர்ந்து போயிடுச்சு. ஒவ்வொருவனா வந்தான், 12 பேரா சேர்ந்தான், 70 பேரா மாறினான். கடைசியில பார்த்தா எல்லா உலகமே அவனுக்கு பின் சேர்ந்து போயிடுச்சு. அதனாலதான் போகிறார் எருசலேமுக்கு போகிறார். நேரத்தில் அவர் பிரயாணத்தை தொடரும் போது அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் விடுங்க. மத்தேயு 21 2ஆம் வசனத்தை படியுங்க. 2 பேர் சீசரை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு படியுங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை
இந்த வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. மார்க்கு 11 அதிகாரம் பாருங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்பாங்க, என்ன இப்படியும் எழுதியிருக்கு அப்படின்னு எழுதிருக்கு, பதில் சொல்லி தெரியணும். மார்க்கு 11:2 படியுங்க. தாழ்மையா படிக்கிறப்பா, தலையில கிடந்தானே அமைச்சிருக்காரு பிள்ளைங்க, இடத்தை படிக்கிறேன். மார்க்கு 11:2. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவர் ஒரு கால் ஏறியிராத ஒரு கழுத குட்டி கட்டி இருக்க காண்கிறது. இந்த 2 வருஷத்துக்கு வித்தியாசம் என்னன்னு யாராவது சொல்லுங்க. வாசிக்கிறவன் சிந்திக்க கிடையாது. கேட்கறீங்கன்னு அர்த்தம். இந்த மத்திய 21 மார்க் 11 வசனத்தை படிக்கும்போது என்ன வித்தியாசம்? சரி, இன்னொரு பாயிண்ட் இருக்கு, சொல்லுங்க. அந்த வசனத்துல இருந்து நீங்க சொல்லிருக்கு. சரி, அங்கிருந்தே பழைய கேட்டோம், மலையாளத்தில் சொல்றது. அது மாதிரி வாசிக்கு பிரசங்கத்தை அப்படியே ரன்னிங்ல போய்கிட்டு இருந்தா நீங்க கெய்னிங் அடையணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அது கொஞ்சம் சிந்திக்கணும். அலையில சொல்லுவா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, ஏசு ராஜா செல்கையில் ஹோசன்னா ஹோசன்னா என்று சொல்லி கேட்குதே, ஏசு ராஜா செல்கையில் ஹோசன்னா. ஏசு ராஜா செல்கையில் ஹோசன்னா ஹோசன்னா என்று சொல்லி கேட்குதே. பாடும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்க ரோட்ல தெரியுது கழுதையா இல்ல, நாம தான் அந்த கழுதை. சொல்லுவோம் சோதனம். என்னன்னு கேட்டா, இங்க பார்க்கும்போது இங்க வந்து கழுதையும் கழுதை குட்டியும் எங்க இருக்கு? மத்தேயு 21. ஆனா மார்க் 11 இருக்கு, குட்டி மாத்துல இருக்கு. ஏன் இதுல வந்து மார்க்ல வந்து குட்டியை கழுதையை வெட்டி விட்டு குட்டியை மட்டும் போட்டிருக்கு, அங்க கழுதையும் குட்டியும் ஒட்டி போட்டிருக்கு, கழுதையும் குட்டியும் ஒட்டி போட்டிருக்கு அங்க மத்தையில, இங்க கழுதையும் குட்டியும் 2 வெட்டி போட்டிருக்கு. தாயும் பிள்ளையும் வேறையா? அப்ப என்னன்னா இதுல அர்த்தம் என்னங்கிறத புரியணும். சரியா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அர்த்தத்தை புரியணும். பைபிள் என்ன தப்பா சொல்லியிருக்கா? ஏன் இப்படி எழுதுனா போதும் அப்படின்னு இருக்கு? எல்லாத்தையும் பார்க்கணும். பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்கணும், கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கணும், பார்க்க வேண்டாததை பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டியதை பார்க்கணும். அலையில சொல்லுங்க. ஆமா. இப்ப இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கழுதையும் கழுதை குட்டியும் இங்க வந்து கழுதை குட்டி மட்டும் போட்டிருக்கு, கிராமம் போட்டிருக்கு. இந்த கிராமத்துக்கு கழுதை குட்டி, இந்த குட்டியை கொஞ்சம் அடக்கிறத கஷ்டம் நினைச்சா அழகா ஒழுங்கா போகுது. அப்ப நம்ம அதோட மேலாம் அவன் என்ன கேட்டீங்கன்னா, கிராமத்துல பாத்துருக்கீங்களா, இந்த பால் கறக்கிறது கண்ணுக்குட்டியை விடுவாங்க. அந்த பாலை வந்து மடுப்புல அந்த மாடு இறக்குன உடனே டக்குன்னு திட்டிட்டு விட்டிடுவாங்க. அதே மாதிரி திடீர்னு கண்ணுக்குட்டி என்ன செய்யறோம்? செத்து போயிடும். அந்த நேரத்துல
அந்த மாடு வந்து நல்ல முற்ற மாடு மொட்டு மாடாக இருந்தாலும் ஒரு மூக்கெல்லாம் கயிறு கூட இல்லாம பின்னால வர வைக்கிறதுக்கு இந்த கண்டுக்குட்டியை வந்து வைக்கோல் அடைச்சி கோழிக்கு அவன் கண்ணில் வச்சு பார்க்க அதெல்லாம் கண்டுக்குட்டி உயிரோடு இருக்கிற மாதிரி செய்து இப்படி முன்னால கொண்டுகிட்டே போவாங்க. பின்னால இருந்து மாடு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. நான் என்னால் பார்த்தேன், இப்போ கூட பார்த்தேன். ஒரு மாசத்துக்கு இடையில பைக்கில் கண்டுக்குட்டி வச்சு கொண்டு போறான், உயிருள்ள கண்டுக்குட்டி. இது 4 கால் பாய்ச்சால வருது, வாழை சுட்டிக்கிட்டு அம்மா அம்மான்னு எல்லாம் அங்கேயும் ஒதுங்குறாங்க. எவனையாவது கொம்புல தட்டினாலும் காலில் தட்டினாலும் செத்தான். அப்படிப்பட்ட அறிவில்லாத வேலையை செய்தான். என்னன்னா தாய்க்கு பின்னால குட்டிக்கு மேல தாய்க்கு அவ்வளவு பாசம். கூட சில குடும்பத்தில் போயா கல்யாணம் முடிச்சு எல்லாம் கட்டாச்சு, நான் நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும், நான் பெத்த பிள்ளைகளுக்காக வாழ்றேன், உனக்காக நான் வாழலை அப்படியே சொல்லக்கூடிய சில சகோதரிகள்லாம் இருப்பாங்க. என்னதான் சொல்றீங்க அவங்க சில உள்ளத்துல சொல்ற மாதிரி தெரியுது. அப்படியும் இருக்கு குடும்பங்கள். அந்த குட்டிக்கும் தாய்க்கும் அவ்வளவு பாசம், தாய்க்கும் பிள்ளைக்கும் அவ்வளவு பாசம். இது வந்து பெண் கழுதையா ஆண் கழுதையா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. பெண் கழுதை ஆண் கழுதையா? பெண் கழுதை. ஏன்னு கேட்டா பக்கத்துல என்ன இருக்கு? குட்டி இருக்கு. குட்டி என்ன கழுதை? ஆண் கழுதை. ஆண் முதற் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரானது அனைத்தும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஒரு கழுதை குட்டியினுடைய தலையை ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ளுவாயான வசனம் இருக்கு. அப்ப கழுதை குட்டியை வந்து மீட்கணும்னு சொன்னா ஆட்டுக்குட்டியை வச்சுதான் பலியிட்டு எடுக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லிருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து கழுதை வந்து ஆண் கழுதை குட்டி, பெண்கள் தாயானவள் பெண் கழுதை, குட்டியானது ஆண் கழுதை. ஆகவே அவர் பெரிய கழுதை மேல ஏறாம அந்த வளர்ச்சி அடைந்த குட்டி கழுதை ஒரு வாலிப கழுதை. இங்கே தமிழ் எத்தனை பேர் வாலிபர் இருக்கீங்க? என் வாலிப கழுதைன்னு சொன்னா கழுதைன்னு சொல்லிட்டாரு பாஸ்டர், அப்புறம் கோபம் வரும். பெண் பிள்ளைகளை பார்த்தா என் கழுதை அப்படின்னா கோபம் வரும். ஆனா இந்த கழுதைன்னு சொல்றது ஆண்டவருக்காக நான் கழுதை, அதான் குட்டி நாடகம் பாடணும். அன்னையில சொல்லுவோம் முடிக்கிற நேரம் முடிக்கிறத பிடிச்சிக்கணும் சத்தியத்தை. அல்லேலூயா. ஆண்டவர் குடும்ப உறவை விரும்புகிறவர், குடும்ப உறவை முறிக்காதவர். அப்படி இருக்க நாம் எப்படி குடும்ப உறவை முறிக்கலாம்? என்ன பாடுபட்டாலும் சிலுவையில சிறியோ அதோ உன் மகனே அதோ உன் தாயின்னு குடும்ப உறவை ஏற்படுத்திட்டு போனாத. அதே மாதிரி ஆண்டவருடைய அன்பு மரண பரியந்தமும் அவருடைய குடும்ப அன்பிலே நிலைத்திருந்தது. தன் தாய்க்கு பின் தகப்பன் இல்லை, சகோதரர்களுக்கு சிறுவீரண்டை இல்லை, அவர்களும் கூட கர்த்தருக்குள் நெருங்கி வரவில்லை. அதை அறிந்த இயேசு ஆவிக்குரிய உறவுகளை புதுப்பிக்கிறார். மரியாள் யார் பெற்ற பிள்ளையோ, யோவான் யார் பெற்ற பிள்ளையோ, வாலிப மகனே அதோ உன் தாய், வயதான தாயே அதோ உன் மகன் என்று சொல்லும் போது எத்தனை உறவு. ஆகவே பூமிக்குரிய எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஆவிக்குரிய உறவுகள் அந்த சபையிலே அது நித்தியம் வரைக்கும் பரலோகத்துக்கு வரும் என்று அறிந்து உலக உறவுகளை ஆதாயப்படுத்துகிற நோக்கம் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய ஆவிக்குரிய உறவுகளை நாம் பரிபாலனம் செய்ய வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும். ஒருவர் வாரத்தில் ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் விசாரித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் பயன்பட வேண்டும். ஜீவியத்திலும் அந்த கழுதை ஓரிடத்திலே தாயும் பிள்ளையும் குடும்பமாய் கட்டப்பட்டது. ஊழியத்திலும் அந்த கழுதை ஏசுராவில்லாவை சுமந்து கொண்டு எருசலேமுக்கு சென்றது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோபு புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது, மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான்னு போட்டு. எத்தனை யோபு 11:19 11:9 படிங்க. யோபு 11 எத்தனை வசனம்? யோபு 11 மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் எத்தனை வசனம்? 9. யோவான் 11:12. யோபு 11:12 படிங்க. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும், கழுதை குட்டின்னு கூட கழுதை போட்டிருக்க, கழுதை குட்டிக்கு அவன் மனுஷன் காட்டு கழுதை குட்டி, புத்தி இல்லாததுன்னு போட்டிருக்கு. புத்தி இல்லாத காட்டு கழுதை குட்டி
என்னத்துக்கு ஒப்பா இருக்கிறான்? அவ காட்டு கழுத குட்டி அங்க இருக்குது. அது வந்து கிராமத்துல இருக்குது. காட்டுல பிடிச்ச கழுத குட்டி தான். புத்தி இல்லை. ஆனா புத்தி இல்லைன்னு சொன்னாலும் இயேசு ஏறின பிறகு அது எருசலேம் பவனியிலே அது கனம் பெற்ற கழுதையாக இருந்தது. இன்றைக்கு எத்தனையோ உலகத்திலே படித்த படிப்பாளிகள் எல்லாம் எத்தனை நடிச்சு பார்த்தாலும் அவங்கள பிடிச்சு கீழே போட்டாங்க, கனம் பெறவில்லை. எத்தனையோ பேர் படிப்பு குறையாக இருந்தாலும் தேவன் அவர்களை கிருபையினால் முடிசூட்டி ஆடு மேய்த்து இடைநிலை அரசனாக தாவீதை மாற்றினது போல உயர்த்தியும் வைத்திருக்கிறார். ஆகவே பெருநெஞ்சு மாத்திரம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் அறிஞ்சு போச்சு, இது என்ன அது என்ன, அந்த ஆணவம் இருக்கவே கூடாது. எனக்கு இந்த ஆற்றிலே ஓடுகிற தண்ணீரிலே தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறதா, இந்த காட்டிலே இருக்கிற பழங்களிலே என் பசிக்கு ஒரு பழம் கிடைக்கிறதா என்று எவன் சிந்திக்கிறானோ அவன் தாழ்மை உள்ளவன். புத்தி உள்ளவன் அதை கொண்டு எடுப்பான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கேள்வி அளிக்கிறார். சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது என் குடும்ப உறவு எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்கணும். அரையிலே சொல்லுவோமா? ஒரு வீட்டில் பிறந்த நாளுக்கு ஒரு நண்பனை கூப்பிட்டுருந்தான். கூப்பிட்டு நண்பன் உட்காந்துருக்கான். அவன் முன்னால என் கழுத சோறை கொண்டார், என் கழுத பாயாசத்தை மறந்துடாது, என் கழுத தண்ணி சாப்பிட்டு இருக்காங்கள, இவனுடைய கழுத அப்பளம் கொண்டாடிட்டான். யாரு வந்தவன் என் கழுத அப்பளம் கொண்டாடிட்டான். இதை கேட்ட உடனே என் மனைவி என்ன சொன்ன, என்ன சொன்னப்பா கழுதான் சொல்லிய. அப்பத்தான் எங்க புத்தி இல்லாத கழுத குட்டி புத்தி வந்து, நீ தான் முதல்ல கால் கற்கனே, அவனும் ஒரு கால்வாசி கட்டினான். அவன் என்ன சொன்ன தெரியுமா? நான் வந்து கழுதுன்னு சொல்ல நினைக்கிறப்பா, நீ வந்து 3 தடவை சொன்ன, நான் வந்து 1 தடவை தான் சொன்னேன், மன்னிச்சுக்கோ. நீ 3 தடவை காவல் நான் கழுத சொன்னேன், நான் 1 தடவை தான் சொன்னேன், மன்னிச்சுக்கோ. அவனுக்கு சரி சரி பரவாயில்ல என்ன சொல்லாதுன்ட்டான். அவன் என்னன்னா கழுதைன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும். கழுதைன்னு சொன்னா அழகிய பெண்ணுன்னு அர்த்தம். எப்படிமா? கழுதைன்னா கழுவி தள்ளுற தண்ணி இல்லை. கழுதை என்றால் அழகிய பெண், தையல் என்றால் பெண். சரிங்களா? தெரியும். அப்போ நீங்க கழுதைன்னு சொன்னா அழகிய பெண் நினைச்சுடுங்க, தையல்னு சொன்னா பெண் நினைச்சுடுங்க. அப்போ ஆம்பளையும் பொம்பளையும் அழகாத்தானே இருக்கிறாங்க. அதனால நான் ஆண் கழுதையா இருந்தாலும் அழகுதான், பெண் கழுதையா இருந்தாலும் அழகுதான். ஆனால் ஊர் சுற்றி கழுத, காட்டு தெரிகிற கழுத, கேடு கட்ட கழுத, கேவலம் பிடிச்ச கழுத, ஊரெல்லாம் மற்றவங்களை மாதிரி நாதாரி வேலை செய்கிற கழுத, வேண்டாத வேலை செய்கிற கழுத, திருட்டு கழுத, பொய் கழுத, கண்ணுத்தனமான கழுத, அறிவு கிட்ட கழுத, இப்படிலாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பேர் வாங்காதபடி வீட்டிலையும் நல்ல பேரு, சபையிலையும் வாலிப பையனா அந்த பையன் நல்ல பையன், வாலிப பொண்ணா நல்ல பொண்ணு அப்படின்னு பேர் வாங்கி இருந்தா அது இயேசுநாதர் கழுத. நல்லையா சொல்லுவோமா? அப்படி இல்லாம பின்னாடி அழுத. காரணம் என்ன? நீ ஒழுங்கான கழுதியா இல்லாததுனால பிறகு அழுத, பிறகு பாவத்துல விழுத. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவரே, நான் உம்முடைய கழுதப்பா, நான் உம்முடைய கழுதப்பா, உனக்கு பின்னே வருகிற கழுத, உண்மை சுமக்கிற கழுதன்னு சொல்லி ஏறி போகணும். கர்த்தருக்கு சோதரம். கழுதைக்கு சில நேரங்களில் புத்தி இல்லாமல் அங்கேருந்து 2 வழி நினைக்குது. இருவழி சந்தி கழுத மத்திய 21 போட்டிருக்கு. அந்த கழுதை எங்க நின்றுதான்? இருவழி சந்தி. இங்க போறதா அங்க போறதா? நான் உலகத்தை லவ் பண்றதா இயேசுவை லவ் பண்றதா? லவ் பண்ணுங்க சார், விளையாட்டு இல்லை. லவ் பண்ணுங்க சார், வேண்டாம் இல்லை. லவ் பண்ணுங்க சார், விளையாட்டு இல்லை. நாளைக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் அந்த ஜாதிப்பாங்க. இந்த வீட்டில் என்ன இந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த ஜாதிக்கிறாங்களே, இவன் நீ வேற ஜாதி போடா, அசிங்கம் குப்பை காட்டுக்கிறது போடா, நாங்க ஜாதி என்ன அப்படின்பா. இது இந்த புத்திக்கிட்ட 2 கழுதைகளும் தெரியாது. 2 புத்திக்கிட்ட கழுதைகளும் வேலை செய்துட்டு பழகிட்டு பஸ் ஸ்டாண்டு, நடு ரோடு, பீச்சு அங்கெல்லாம் சுற்றிட்டு வெறும் கேவலப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை வந்து கூட நல்ல கழுதியாக மாறும். அப்படி மாறுறதுக்கு காரணம் சபைக்கு போகிறது கிடையாது, போதனையை கேட்கறது கிடையாது, புத்தியை கேட்கறது இல்லை. பைபிளில் லவ் பண்ண கல்யாணமும் இருக்கு, அரேஞ்ச் கல்யாணமும் இருக்கு. அந்த கழுதைகளுக்கு தெரியல. காலேஜ் கழுத, சிலர் பள்ளிக்கூட கழுத,
சில இது ஐடி கம்பெனி கழுதை. என்ன கொடுமையான கழுதைகள்லாம் இருக்கு தெரியுமா? ஆனா நீ முறைப்படி பைபிள்ல இருக்கு, லவ் மேரேஜஸ் அலோடு அக்செப்டட், அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் அக்செப்டட் செய்யப்பட்டு. அது முறைப்படி அம்மா அப்பாட்ட சொல்லு, இல்லையா அவங்க மாமாட்ட சொல்லு, அல்லையா பாஸ்டர் அம்மாட்ட சொல்லு, அல்லது பாஸ்டர்கிட்ட சொல்லு. அதுக்கு பிறகு இது சொல்லு, இது செல்லும்னு தெரிஞ்சா அந்த ஆசீர்வாதத்தில் நீ துள்ளு. அது இல்லாம இந்த நரகத்தில் போய் நீ கவலாத. தம்பி, தங்கச்சி, வாலிபா, கன்னிகை, கவனம் கவனம். ரத்த ஓட்டம் அது இருக்கும் போது உனக்கு புத்திசாலித்தனம் வேண்டும். கண்ணுக்கு அழகான காரியத்தை சற்று நின்று கவனிக்க வேணும். கண்ணுக்கு அழகான காரியத்தை வாலிபா நின்று கவனிக்க வேணும். யோசிப்பார், கண்ணுக்கு அழகான காரியத்தை நின்று கவனிக்க வேணும். கண்மணி, பொன்மணி, ரத்த ஓட்டம் இருக்கும் போது உனக்கு புத்திசாலித்தனம் வேண்டும். இல்லையே காலத்தின் அருமையை அறிந்து வாழாமல் கண்ணீர் விடுவாய். என் போதவருடைய சொல்லை கேளாமல் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் நான் கெட்டு போறேன்னு சொல்ல. ஏன் கேட்காத கழுதை, அது கேட்கிற கழுதை இல்லை. ஆகவே இன்றைக்கு உலகத்தில் கழுதைகள் பலவிதம், நாமோ ஒரு புதுவிதம். நாம் ஒரு விதம், இயேசுவை சுமந்து செல்லும் கழுதைகள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வாலிபர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், கண்ணீர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். யோசனை பண்ணணும், இதெல்லாம் நமக்கு அடுக்குமா? எட்டாத படத்தை கொட்டாய் விடலாமா? நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? எட்டாத படத்தை கொட்டலை கொட்டா விடலாமா? மொட்டை மண்டைக்கும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, முழக்காலுக்கும் மொட்டை மண்டைக்கும் முடிச்சு போட முடியுமா? முடிச்சு போட முடியும், ஒட்டி கிட்டி வைக்கலாம். திடீர்னு பார்த்தா அந்த டம்பிள் ஆட்கள் படத்துக்கு வந்துடும், மொட்டை தான் தெரியும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சொல்லுங்க பார்த்தவங்களுக்கு, புத்தி கெட்ட கழுதியா இருக்கக்கூடாது, புத்தி உள்ள கழுதியா இருக்கும். மனுஷன் கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்த, புத்தி இல்லாத கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தால் பெருடவி உள்ள, எனக்கு அதெல்லாம் கிடைக்கும், எனக்கு அதெல்லாம் நடக்கும் எப்படியாவது. ஐயோ, ஒரு கதை போன வாரம் 10 நாளைக்கு முன்ன, அந்த பொண்ணும் அம்மாவும் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க, இவன் எனக்கு வேணும் வேணுங்கிறான். அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கணும் தீர்மானம் கொடுத்தாங்க. இப்போ நடந்த சம்பவம் நானும் போய் பார்த்தேன், என்னை கூட்டு போயிட்டாங்க. எனக்கு முன்ன கூட சொல்லல, மொட்டை மண்டைக்கும் முடிச்சுருக்கு கையில் போடாத, இது நடக்காது. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தரிசனத்தில் ஆண்டு காட்டுறாரு, உனக்கு வேற பெண்மணி, இந்த பெண்மணி கிடையாதுப்பா அப்படின்னு வந்துட்டேன். அதே மாதிரி நடக்காமலே போச்சு. பார்த்தாலே தெரியாதா புளியமுத்து எங்க இருக்கு, குனிமுத்து எங்க இருக்குன்னு? குனிமுத்து சிகப்பு, புளியமுத்து கருப்பு. ஏன் கொடியா இருக்கு ஒன்னா பறக்கிறதுக்கு? அவரவருக்கு ஏற்றதனை உண்டாகுது, அவரவர் விருப்பம். பெற்றோர்கள் பெரியவர்கள் பார்த்து செய்யணும், தெரிந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்லணும். சபையானது பரிசுத்தமா இருக்கு. ஒரு பாஸ்டர் மாதிரி எவராவது லவ் பண்ணீங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். கடைசியில் அந்த பாஸ்டருடைய பையனை லவ் பண்ணிட்டான். என்ன பண்றது? கழுத்தை பிடிச்சி தள்ளுவாரா? இன்னைக்கு அவங்க திரும்பி நல்ல புத்தியுள்ள மனுஷனா அவர் ஊழியத்தில் உதவியா இருந்துட்டு அவருக்கும் சேர்ந்துட்டாரு. எதையும் வாய்ப்பு கொடுத்தா பேசக்கூடாது. யார் யாருடைய வாழ்க்கையில் எப்படி எப்படி வந்து அந்த குறைவு நிறைவாகும். அதுக்காக வாய்ப்பு கொடுக்க ஒருத்தர் பேசவும் கூடாது. அதே மாதிரி ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கவும் கூடாது. இதுதான் சபை. பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு வாரம் ஒரு முறை சபை தருகிறது செய்தி, வாரம் முழுவதும் பெற்றோர் தருகிறது தான் செய்தி. சபையிலே போதகர் சொல்ல கொண்டு இருக்கிறது, குடும்பத்திலே தாய் தகப்பன் போதனை என்று கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் எந்த காலத்தில் முடிவெடுக்காதீர்கள். எதையும் சொல்லும் பொழுது பெற்றோரிடம் சொல்லுங்கள். சபையிலே பெரியோர்களுக்கு நாம் தெரியப்பட்டு தெரியப்படுத்துங்கள். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கொடுக்கப்படும். பிறகு அது எரிகிற விறகுன்னு மாறிவிடாது. நீ சரியா பார்த்து எதிலையுமே பழகு. தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகு. இது பொல்லாத உலகு என்பதை மறந்து போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ போகுது இங்கிருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபை ஒரு பரிசுத்தமான சபையாக பரலோகத்துக்கு சேர வேண்டும். பரிசுத்தமான குடும்பங்களாக இருக்க வேண்டும். இருவழி சந்தியில நின்று அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தது இயேசு. சரி, ஒரு கேட்டு முடிச்சிடலாம். நான் சொல்லியிருப்பேன், ஞாபகம் வந்து சொல்லுவேன்.
இப்போ ஒரு திருவள்ளூரில் போய் ஒரு BMW கார் இருக்குப்பா, பாஸ்டர் ஜான் பாஸ்கருக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வராது. ஆனால் வேற தெரிஞ்ச இடத்துல சொன்னாங்க இது வரும். ஆனால் இந்த நேரத்தில் இயேசுநாதருக்கு என்ன வேணும்? கழுகு வேணும். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அவர்கள் அனுப்பி விடுவார்கள் சொல்லிட்டாரு. அது எப்படி நடந்தது? நான் சொல்லியிருக்கிறேன். எதனால வந்து கழுதி அனுப்பி விட்டாங்க? கேட்டது அவர் வச்சிருக்கேன், உங்களுக்கு கேட்டது உங்களுக்கு வச்சிருக்கேன். அநேக பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல தெரிய மாட்டேங்குது. அநேக பெரிய கூட்டத்தில் வெளிப்படையா போகல இந்த காரியங்கள். பாருங்க, லாசர் உயிரோடு எழுந்ததுனால் அதை ஒட்டி தான் இங்க வந்திருக்கு. உலகமே அவனுக்கு பென்ஷன் கொடுக்குறதுனால உலகமே பென்ஷனுக்கு பெரிய கூட்டம் வருதுன்னா இப்ப ஸ்டாலினை அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு, அடுத்த பிரதமர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னா இப்ப அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இடம் தேவை இருக்கு. இந்த இடத்துல ஐயா அவர்கள் விரும்புகிறாருன்னா என் இடத்தை தாரன் உன் இடத்தை தாரன்னு கொடுக்க வருவான். சும்மா கூட கொடுக்க வருவான். ஏன்னா பிரதமர் வந்து வாங்கிட்டாரு அல்லது முதலமைச்சர் வாங்கிட்டாரு. இப்படி எல்லாம் இருக்குது. இன்னைக்கு சினிமா நடிகர் வந்தாலே அப்படியே அவன் மாறிடுறான். சினிமா நடிகரை கண்டாலே அவன் சிலையா மாறிடுறான். பகைச்சு நிற்கிறான். ஐயோ திகைச்சு நிற்கிறான். பொல்லாத உலகப்படா புவி மீது நல்லார்கள் எவரும் இல்லை நிலையேது. 5 பேர் சாட்சிக்கு முன்னே எவ்வளவு ஆட்டம் பாட்டம் இல்லை. அப்ப என்னன்னு கேட்ட இயேசுநாதர் கேட்ட உடனே கழுத வர காரணம் கேட்டான். எங்கு பார்த்தாலும் வாட் போஸ்ட் ஹோட்டல்ல ஒருத்தர் வந்திருக்காரு, பெரியவர் லாசர் எழுப்பிட்டாரு. அப்படியா? எப்ப எழுப்பினாரு? 4 நாளைக்கு பிறகு எழுப்பினாரு. எப்படி எழுப்பினாரு? வாய்க்கினால வான்னு சொன்னாரு. அவன் வெளியே வந்துட்டான். தெரியுமா விஷயம் உனக்கு? ஊரெல்லாம் உலகமெல்லாம் பரவி போச்சு. ஆகையினால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய செல்வாக்கு இருந்ததுனால, நமக்கு செல்வாக்கு இருந்தா பாஸ்டர் ஜான் பாஸ்கருக்கு வந்து ஐயா சொன்னாரு, உடனே அனுப்பிவிடு, அதை கேட்ட கொடுத்து விடுன்னு சொல்லுவான். நான் ஜான் பாஸ்கர்னா யாருக்கும் தெரியாது. அவன் எப்படி செய்வான்? இதை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு வேணும்னு சொன்ன எல்லா வீட்டுக்கு ஆண்டவருக்கு வேணும், ஆண்டவர் சொன்ன கொடுப்பாங்க ஐயா. அவன் ஆண்டவரே உள்ளத்துல இல்லையே ஐயா. அதனால ஹார்ட்டுக்குள்ள ஆண்டவர் கேட்டாருன்னு அர்த்தம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய உள்ளங்கள்ல ஆண்டவர் உள்ள கேட்டாருன்னா உனக்கு எல்லாமே கேட்டதும் கேட்காததும் கிடைக்கும். மலையில சொல்லுவோமா? மலையிலையா? ஆகவே இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே நாடுகிறோம்? இயேசுவின் மகிமை வெளிப்பட வேண்டும். வீடு சந்திப்பு ஊழியம் போகிறோம், அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகிறோம், அடுத்தது ஒரு திருப்பிரசங்க ஊழியத்துக்கு போகிறோம், எங்கெங்காலும் போகிறோம். இயேசுவின் பிரஸ்தாபம் சரீரமாகிய சபையின் மூலமாக தலையாகிய கிறிஸ்துவின் திட்டப்படி உங்களில் 2 பேரை அழைத்து வாருங்கள் சொன்னார் கழுதிய. அது மாதிரி நாட்டிலையும் காட்டில் கழுதிகள் ஆத்துமாக்களை போய் விசுவாசிகளாகிய நீங்கள் சரீரமாகிய சபை இயேசுவின் சரீரத்தை கைமாறு செய்யும்படி ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிக்கு போகலாம், விசுவாசிகள் வராத வீட்டுக்கு போகலாம், புதிதாக வந்தவர் இடத்துக்கு போகலாம். ஆண்டவர் கட்டளையிட்ட பிறகு அவர்கள் செய்தார்கள். எத்தனை பேர் எவ்வளவு ஊழியத்தை பற்றி பேசுறோம்? எத்தனை பேர் போகிறீர்கள்? கணவன் மனைவியை போகிறது எத்தனை பேர்? விரதசா போற எத்தனை பேர்? பவனியிலே வந்து கூடியவர்கள் பல ஆயிரம் பேராக இருந்தாலும் 12 சீசன்கள் போக துவங்கினது தான் அவ்வளவு 10,000 லட்சமாக மாறியது. ஆகவே நான் கேட்டதையெல்லாம் சபையிலே பகிர்ந்து கொள்கிறேன். என் வாழ்க்கையிலே ஒரு பயன்பாடு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் எழுப்பி பிரகாசிப்போமாக. இன்னும் ஏராளம் உண்டு, நேரம் தாராளமாக இல்லை. பசி வந்தா 10 மறக்கும். சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே வெற்றி சிறக்கும். எழுந்திருங்க எல்லாரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரசங்கத்தின் துவக்கம் முடிவு என்ன? அவர் நமக்காக குடும்பத்தை நேசிக்கிறவராக இருக்கிறார். தாயை விட்டு பிள்ளையை விட்டு பிரிக்காத, பறவைகளை கூட தாயை விட்டு குஞ்சு எடுக்காத, குஞ்சியை விட்டு தாய்ப்பறவை எடுக்காதுன்னு சொன்னவர் மிருகங்களிலும் பறவைகளிலும் அப்படி செய்தார். ஆனால் அநேக அடைக்கலான்களை விசேஷித்தவர்கள். என் மகளே கவலைப்படாது, என் மகனே கவலைப்படாது, உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாது. உனக்காக ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பாதம் சரணடைகிற உனக்கு நிச்சயமாகவே அந்த கழுதை, பெத்தானியா கழுதை, பிரிந்து போன பாதையில் நின்ற கழுதை, எருசலேமின் கழுதையாக
அது அங்கே ஒரு கனம் பெற்றது போல, கர்த்தர் கழுதையையும் குட்டியையும் கனப்படுத்துறது போல உன்னையும் உன் பிள்ளைகளையும் கனப்படுத்துவார். இந்த செய்தியின் ஆரம்பத்திலே என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் பெத்தானியாவிலே கனப்படுத்தவில்லை. பெத்தானியாவிலிருந்து எருசலேமிலே கொண்டு கனப்படுத்தப்பட்டது. போகிற வழிகளிலும் கூட கனப்படுத்தப்பட்டது. மேல் வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை வெட்டினார்கள். மேல் வஸ்திரம் என்பது அவர்கள் தங்களுடைய சுய மரியாதை ஆண்டுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அந்த மரக்கிளை என்பது தங்களுக்கு அவர் கண்களுக்கு குளிர்ச்சியாய் இருக்கும்படி ஆண்டவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். இன்றைக்கு ஒரு ஆத்மா மனம் திறந்து மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவ தூதர்களுக்கு முன்னே உண்டாயிருக்கும். என் மகனே சோர்ந்து போகாதே, என் மகனே சோர்ந்து போகாதே. அவர் குடும்பத்தை அவர் ஜீவியத்திலே ஒன்றாக இணைத்தார், ஊழியத்திலே ஒன்றாக இணைத்தார். அவர்களுடைய செல்வாக்கு இயேசு இருந்ததினாலே, இயேசுவுக்கு இருந்த செல்வாக்கும் கனமும் அந்த கழுதைக்கு கீழே மரக்கிளைகளாக விரிக்கப்பட்டது, வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டது. அது கனம் பெற்ற ஒரு கழுதையாக மாறிற்று. என் வாழ்க்கையிலே காட்டு கழுதையை போல இருந்த நாட்களில் உன்னை கனப்படுத்தும்படி அழைத்த தேவன் அவர் உன்னை வெட்கப்பட்டு போகவே விடமாட்டார். அந்த சிறிய ஒரு குடும்பத்தை நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் உன் வாழ்க்கையின் பகுதியிலே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றால், தேவனே என்னை காப்பாற்றும் என்று கேட்டபடி அந்த யூத ஜனங்களுக்கு அவர் இரட்சகராக மரித்து உயிர்த்து எழுந்தவர் இன்றைக்கு நமக்கும் வல்லமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கனம் பெற்ற யூத ஜனங்களாக இன்றைக்கு இருக்கிறார். வாழ்க்கையில் ஏன் சோர்ந்து போகிற தேவ பிள்ளையே, ஏன் சோர்ந்து போகிற தேவனுடைய மகனை மகளே, ஆண்டவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் மரித்து உயிர் தெழுந்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். Praise the Lord. ராஜா வருகிறார், ஆயத்தம் தானாம். ராஜா வருகிறார், ஆயத்தம் தானாம். இயேசு வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லை இயேசுவை இறக்கிவிட்டு திரும்ப வந்திருக்குமானால் அதற்கு அந்த மரக்கிளை பிடிச்சிருக்க மாட்டாங்க, வஸ்திரம் பிடிச்சிருக்க மாட்டாங்க, மரக்கிளைகளை பரப்பியிருக்க மாட்டாங்க. மறுபடியும் சாதாரண கழுதையாகவே மாறியிருக்கும். எல்லாரும் இயேசுவை பார்த்தவர்களெல்லாம் கழுதையை பார்த்தார். ஆகவே இன்றைக்கு அவரை காண்போர் உங்களை காண வேண்டும். அவர் சாயலாய் மாற்ற வேண்டும். கழுதை கழுதையாக தான் இருந்தது, இயேசு இயேசுவா இருந்தார். அந்த கழுதையை கொடுக்காத மறுரூப சாயலை அவரை போல் நம்மை மாற்றும்படி சாயலை கூட நமக்கு தந்து விட்டார். ஆகவே சபையாக இந்த ஆண்டிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று கர்த்தருக்காக சாட்சியாக செய்யுங்கள். கர்த்தருக்காக பரிசுத்த ஊழியத்தை செய்து பயன்படுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். வேளையில மிஸ்ஸஸ் செல்வராஜ் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் வருக பரியந்தம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless.